பாத்திரம் கழுவி வைக்கணும்னு சொன்னாங்க. பாத்திரமும் கழுவி வச்சிட்டேன். இனி வேலை தான் இருக்குது, சமையலை முடிக்கணும் டக்குன்னு. அதோ வரேன் இருங்க. அக்கா வேணாம்க்கா, சொன்னா கேளுக்கா. ஏற்கனவே அம்மாவுக்கும் பெரியம்மாவுக்கும் பயங்கர சண்டை. இதில் நீ வேற என்னை பார்த்து வெளியில் பார்த்து கூட்டிகிட்டு வந்துட்ட. பெரியம்மா என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு யார் லக்ஷ்மி இது? புதுசா இருக்கா? உன் ஃப்ரெண்டா இல்லை வேற யாரோவா? யாரை கூட்டிகிட்டு வந்திருக்க? அதுவா நீ? இது என் சித்தி பையன், எனக்கு தம்பி. சரிங்களா? நீ அம்மா எங்க? அம்மா கூட்டிகிட்டு வாங்க. லக்ஷ்மி, இதை நான் எப்படி நம்புறது? இது உன் சித்தி பையன், உன் தம்பின்னு. இரு, நான் அத்தையே கூட்டிட்டு வரேன். நீ என்னமோ பண்றேன்னு தோணுது. அத்தை அத்தை எந்திரிங்க அத்தை. லக்ஷ்மி யாரோ ஒரு பையனை கூட்டிட்டு வந்து அவன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காத்த. வாங்கத்த. என்னம்மா சொல்ற? யார் அந்த பையன்? வா என்னன்னு போய் பார்ப்போம். யாரோ லக்ஷ்மி, உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எந்த பசங்களையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு. நீ என்னன்னா ஏதோ ஃப்ரெண்டுங்கிறியாமா? யாரோ யாருன்னு இவனே தெரியாது, இவனை போய் கூட்டிட்டு வந்திருக்கேன். நானும் பார்த்துட்டே இருக்கேன். அண்ணி சொல்றத வச்சு நான் ஒன்னும் அந்த மாதிரி போனலாம் கிடையாது. இவன் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. புரியாம பேசாதம்மா தயவு செஞ்சு. இப்படி எல்லாம் இப்படி ஒரு அம்மா கிடைச்சதுக்கு நான் வேற எங்கேயாவது போயிருக்கலாம். இவன் யாருன்னு தெரியுமா? அன்னைக்கு நகையை திருடுனான்னு பழி போட்டியே நம்ம வசந்தா சித்தி. இப்ப எதுக்குடி அவளை ஞாபகப்படுத்துற? அவ கூட பிறந்த தங்கச்சியை தான் நான் பார்த்தேன். கடைசியில் அவ என் நகையை திருடிட்டு திருடலேன்னு போய் பழி சுமத்திட்டான். அத்தை, நம்ம பழச கிளறி சண்டை போட வேணாம், சொன்னா கேளுங்க. இப்போதைக்கு லக்ஷ்மி சொல்றது என்னவோ அதைப்படி நம்ம கேட்டு நடப்போம். அவ என்ன முழுசா சொல்றான்னு கேட்டுட்டு அப்புறமா பேசுங்க. நீ சும்மா இருமா, உனக்கு என்ன தெரியும் அவளை பத்தி? அன்னைக்கு நகையை திருடி வச்சுக்கிட்டு இல்ல நான் எடுக்கவே இல்லைன்னு சுடலாடி சத்தியம் பண்ண. கடைசியில பார்த்தா அவ பீரோல தான் இருந்துச்சு. உனக்கு ஒன்றும் தெரியாது, இப்பதான் வந்திருக்கு. பெரியம்மா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது பெரியம்மா. அன்னைக்கு அம்மா எடுக்கவே இல்லை பெரியம்மா. ப்ளீஸ் பெரியம்மா, இப்போ ஒரு பெரிய கஷ்டம் பெரியம்மா. நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். ப்ளீஸ் பெரியம்மா, காப்பாற்றுங்க பெரியம்மா. பழசெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க பெரியம்மா, என்னை மன்னிச்சு. அப்படியே உங்க அம்மா மாதிரியே தான்டா நீயும் இருக்க. எங்க இருந்துட்டு இவனை பிடிச்சிட்டு வந்த? சே, அப்படியே உங்க அம்மா மாதிரியே தான் இருக்க. உன்னையெல்லாம் எப்படித்தான் வளர்க்குறாங்கன்னே தெரியல. இப்படி போய் சொல்றிய, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை? சும்மா இருடி நீ. அப்படியே உங்கள் அம்மா மாதிரியே தான்டா நீயும் இருக்க. எங்கே இருந்துடா இப்படிலாம் பொய் சொல்ல கற்றுக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. சே, உங்களெல்லாம் பார்த்தாலே கடுப்பாகுது.